இப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, திமுக வர வேண்டும் என்ற அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறது, அதனால செய்கிறது. காங்கிரஸுக்கு வந்து இங்கே போயிடக்கூடாது என்ற அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறது, அதனால காங்கிரஸ் புதுசாக ஒன்று கட்டெழுத்து விடுறது. காங்கிரஸை வச்சு செய்யணும், அதுதான் திமுகனுடைய ஃபர்ஸ்ட் நோக்கமாக இருக்கிறது. பாஜகவோட டைரக்டா கூட்டணிக்கு போகாம திரைமறைவுல பாஜக திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. அது நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் பேர்டன். 1977 இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன்ல சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம், ஏன் சவுத்துல இருந்து ஒரு பிஎம் போகக்கூடாது, அது ஏன் தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. இல்லை, ஏற்கனவே வந்து தேவகவுடா அதே மாதிரி நரசிம்மராவ் எல்லாம் வந்து சவுத்தில் இருக்கிறவங்க தான். அது ஆதரவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அவருக்கு. யூ கேனாட் ரன் எ ஸ்டேட் லைக் திஸ் அட் ஆல். அப்படின்னா நீங்கள் அங்கே கொண்டே உட்கார வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். விஜயனோட கேஸ் தான் நான் சொல்கிறேன். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுட்டே இருக்கு, அவர் பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அந்த விஷயம் அப்படியே மாறி திமுக பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சபாநாயகருடைய தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அவங்க அந்த மாதிரி நான் கலந்துக்கல, அப்படி கலந்துக்கிட்டா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் தொடர்ச்சியாக பிஜேபி திமுக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க இங்க? அது பாஜகவுக்கும் வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அதாவது திமுக வந்து பாஜக விட்டு நகர்வது என்பது அவர்களுக்கும் அது பிடித்த ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏனென்றால் இந்த 22 பேர் வந்துட்டாங்கன்னா 360 என்ற நம்பர் 2/3 மெஜாரிட்டி வந்து நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் வந்து வந்துவிடும். அதற்காக பாஜக வந்து இந்த நேரேட்டிவ் வந்து கோதி மீடியா வச்சு செட் பண்ணி கொண்டிருக்கிறது. காங்கிரஸும் அது வந்து எப்படியாச்சும் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து டெஸ்பரேட்டாக பேசிக்கொண்டு இங்கே வந்து எட்டப்பன்னாரு, காஞ்சிபுரத்தில் வந்து மகாபலிபுரத்தில் வந்து எட்டப்பன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இப்போ டீலிமிட்டேஷனில் வந்து இங்கே தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து வருகிறது. அதை வந்து திமுக ஆதரிக்கிறது. அதுக்கு எதிரான தீர்மானம், அதாவது 543 தான் இருக்க வேண்டும் என்றதுதான் அந்த தீர்மானத்தினுடைய அந்த கருத்து. அதில் வந்து திமுக ஆதரிக்கிறது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து எரிச்சோம் அப்படின்னு வந்து உதயநிதி வந்து பேசுகிறாரு. டெல்லியில் இன்னொரு விஷயம் கூட பேசுகிறாரு. அதாவது வில்சன் பேசும்போது இந்த மாதிரி ஃபேர் டெலிமிட்டேஷன் என்று கூறுகிறார். அப்போ இதில் இருந்தால், அதாவது திமுக இருக்கின்ற எம்பிக்கள் கூறுகின்ற சில கருத்துகள் இருந்தால் இந்த விஷயங்கள் வருகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, கனிமொழி என்விஎன் சொல்வார்கள், இந்த மாதிரி அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. அதே வந்து நம்முடைய வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒன்றாயிர போகிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதுக்கான ஒரு சமிக்கையும் நம்ம காணவே இல்லை. ஏன்னா நாடாளுமன்றமே நடக்கலை. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு பிறகு வந்து ஒன்றும் நடக்கலைன்றதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. ஆனால் திமுக தெளிவாக வந்து காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதுக்கு ஒட்டின ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற அந்த ஒரு கருத்தில் வந்து தெளிவாக இருக்காங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஏதாச்சும் காங்கிரஸை வச்சு செய்யணும், அதுதான் திமுகனுடைய ஃபர்ஸ்ட் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய இயலும்? அப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடுன்னா டீலிமிட்டேஷன் வேண்டவே வேண்டாங்கிறது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு. திமுகவானது இன்னும் கொஞ்சம் ஸ்டடீட் நிலைப்பாடு, ஆனால் அதில் பிரச்சனைகள் இருக்குது. ஸ்டடீட் நிலைப்பாடு என்னென்னா, 2024 இறுதிக்குள்ளால் ஏதாச்சும் ஒரு பில் வந்து பாஸ் ஆகவில்லை என்றால் மக்கள் தொகை அடிப்படையில், அதாவது 2026க்கு பிறகு வருகின்ற சென்சஸ், முதல் சென்சஸினுடைய அடிப்படையில் வந்து அடுத்த வரையறை வந்து நடக்க போகிறது. அதில் வந்து தமிழ்நாடுக்கு வந்து லூஸ் ஆக போகிறது. அதாவது இங்கே இருக்கின்ற இந்த 40 சீட் 39 சீட் என்பது கம்மியாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இல்லை என்றால் நீங்கள் வந்து இந்த 7.18% என்று வில்சனுடைய இது இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு என்றால் 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து திமுகவுக்கு வந்து இன்றைக்கி ஏற்புடைய கருத்தாக இருக்கிறது. முன்னால் ஏற்க முடியாத ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து இந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது. நிலைப்பாடு இருக்கின்ற வித்தியாசம் இல்லை என்றால் அந்த ஃபைன் டியூனிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபைன் டியூனிங்கில் தான் இப்போ பாஜகவும் அதுதான் சொல்லுது, இவங்க அதுதான் சொல்கிறாங்க. இவங்க என்ன கேட்டாங்க இதில் பாராளுமன்றத்தில், அதாவது நீங்கள் வந்து இது சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, அப்போ பில்லில் கொண்டு வாங்க, அப்போ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம்.
அப்போ இது ஒரு பில்லை பொறுத்த ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ பல விஷயங்களுக்கு வந்து கூச்சல் குழப்பங்கள் போடும்போது காங்கிரஸ் போடும்போது அதில் வந்து திமுக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை. ஏன்னா திமுகவுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, பல விஷயங்களில் வந்து சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் வந்து காங்கிரஸ் சோஷியல் மீடியாவில் காங்கிரஸ், பிஜேபி வந்து தன்னுடைய அந்த ட்ரெடிஷ்னல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து இது கோதி மீடியாவில் தான் வருது. அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, திமுக வர வேண்டும் என்ற அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறது, அதனால் செய்கிறது. காங்கிரஸுக்கு வந்து இவங்களுக்கு போயிடக்கூடாது என்ற அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறது, அதனால் காங்கிரஸ் புதுசாக ஒன்று கட்டெழுத்து விடுறது. இதில் திமுக இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கவில்லை என்றுதான் உண்மை நிலை. தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, பில்லு வரட்டும், அதன் பிறகு பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் அவருடைய நிலையாக இருக்குது. அதே தான் கனிமொழியினுடைய நிலையமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட கனிமொழி இந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்து பதில் கூறியிருக்காங்க. ஸ்பீக்கரை போய் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இது கேள்வி. நிச்சயம் வந்து யார் வேணால் போய் பார்க்கலாம். இங்கே இருக்கின்ற ஸ்பீக்கர் ஆனாலும் சரி, அங்கே இருக்கின்ற ஸ்பீக்கர் ஆனாலும் சரி, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அதில் ஒரு தேநீர் விருந்தில் கலந்து கொள்றதுனால அதனால் மட்டும் வந்து நீங்கள் இந்தியாவினுடைய பாகமாகவில்லை. அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா தர்றது. ஸ்பீக்கரோட திமுகவில் இருக்கின்ற உறுப்பினர்கள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப், என்னை பொறுத்தளவு ஒரு 5-6 பேர் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட ஸ்பீக்கர் ஒன்றும் பெருசாக வந்து அவங்களுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் ஒன்று கொடுக்கறதில்ல. அப்படி இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி கொண்டார்கள் என்றதான் நான் பார்க்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ பாஜகவோட திமுக கூட்டணிக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்குமே அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல சார். பாஜகவோட டைரக்டாக கூட்டணிக்கு போகாமல் திரைமறைவில் பாஜக திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தாவேக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு, அப்படியான சில விஷயங்களும் பேசப்படுதில்லை. இது எந்த அளவுக்கு பாசிபிள் நினைக்கிறீங்க? இது உண்மைதானா? அது நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் பேர்டன். 1977 எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருக்காரு, எம்ஜிஆர் போய் நேராக சரண்டர் ஆகிடுறாரு. நாம் 2 பேரும் தேர்தல் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. ஏறத்தாழ இருக்கிற சீட் பூரா வந்து லோக்சபா சீட் பூரா வந்து அவங்க, அதாவது காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுது. இவர் வந்து ஏறத்தாழ முக்கால்வாசி வருகின்ற அசம்பிளி சீட்ஸ் வந்து இவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ 96 வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து துணைத்தாங்க, அங்கே இருக்கின்ற ஆட்சியை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்து துணை போனாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்கள காலவாரி விட்ட உடனே வந்து திமுக பொசுக்குன்னு போய் அங்கே போய் ஓட்டிடுச்சு. அப்புறம் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதெல்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 13 மாதம் இருந்தது, அதன் பிறகு வந்து ஃபுல் 13 நாள் 13 மாதம், அதன் பிறகு வந்து 5 வருட காலம். 1999 தான் மறுபடியும் திமுக வந்து பாஜகவோட போயிட்டு அப்படியே பயங்கரமாக ஓட்டிடுச்சு. ஆனால் 2004 தேர்தலில் வந்து வெளியே வந்துருச்சு. இந்த காலத்தில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 91 வந்து ஜெயலலிதா டிமாண்ட் பண்ணுறாங்க ராஜீவ்காந்தி கிட்ட திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. 96 வந்து திமுக வந்து இங்கே ஆட்சிக்கு வந்துடுது, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து என்ன பண்ண, ஜெயலலிதா டப்புன்னு போயிட்டு அங்கே போய் பிஜேபி கூட ஓட்டிடுச்சு. அதன் பிறகு வந்து எப்போ பிஜேபி கிட்டேருந்து இவங்க கண்டு வர்றாங்களோ, அதாவது இவர்களுக்கும் பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்றைக்கி இருந்தது, நிச்சயமாக இருந்தது. அந்த ஆசையில் வந்து அவர்கள் வந்து எப்போ கவுத்து விட்டாங்களோ அதன் பிறகு டப்புன்னு போயிட்டு திமுக போய் ஒட்டிருச்சு. அதன் பிறகு வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. குறிப்பாக சோனியா அம்மையாருக்கும் இவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பெரிய ஒரு ஜெல்லாகாத ஒரு கூட்டணியாக இருந்தது காங்கிரஸும் அதிமுகவும். 2004 பாருங்கள், அப்படியே திமுக வந்து பொஸ்குன்னு பிஜேபியை ட்ராப் பண்ணி அங்கே போய் ஒட்டிடுச்சு. அதனால் 2004 பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் போச்சு. Z கேட்டகரி எப்போ வருது? இந்த ஃபஸ்ட்டு இந்த 2001 வந்து அரெஸ்ட் நடக்குது இல்லையா? அரெஸ்ட் நடந்த பிறகு வந்து உடனடியாக வந்து இவருக்கு கலைஞரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க, 15 நாள் ஜெயிலில் வைக்கிறாங்க. அதன் பிறகு வெளியே வந்து Z கேட்டகரி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத தலைவருக்கு வந்து டப்புன்னு Z கேட்டகரி. அப்போ நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகாரம் இல்லைன்னா அங்கே அதிகாரம் இருக்கணும், அங்கே அதிகாரம் இல்லைன்னா இங்கே அதிகாரத்தில் இருக்கணும். இந்த ஒரு பிளேயில் தான் போய்கொண்டிருக்கு. அதனால தான் நம்ம புரிதல் வந்து இப்படி இருக்குது. ஓஹோ, அதனால் ஒட்டிக்குவாங்களா என்ற அந்த கவலை வந்து இல்லை என்றால் அந்த ஒரு எண்ணம் வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். ஏனென்றால் இங்கே அதிகாரத்தில் இல்லாத திமுக பல காலங்களில் வந்து அங்கே போய் ஒட்டியிருக்கு, எது மத்தியில் போய் ஒட்டியிருக்கு. அதே தான் அதிமுகவும் செஞ்சுருக்கு. அதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம்.
ஓகே, ஆனா இங்க அதிகாரத்துல இருக்காங்க, அதனால அங்க போறாங்களா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்குள்ள போறதுக்கு முன்னாடி, இங்க அதிகாரத்துல இல்லாம இருந்த போதிலும் காங்கிரஸ் செய்த துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிட்டே இருக்காங்கல்ல, அதனால கூட அவங்க பாஜக கூட போறதுக்கு பாக்குறாங்க. இங்க நமக்கு எந்த பலனும் கிடையாது, இதன் பிறகு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி காங்கிரஸ் ஒரு பலன் கிடைத்த உடனே போயிட்டாங்க, அங்க போனா நமக்கு அதிகாரத்திலயோ ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்களோ? இல்ல, காங்கிரஸை வச்சு செய்யணும். இதுக்கு யார் உதவுறாங்களோ அதுவும் கூட நான் வந்து இது போட்டுருவோம். இதுதான், அதாவது திமுக பாஜகவா இருந்தாலும் பரவாயில்ல, அது இப்போதைக்கு எனக்கு அப்படிதான் தோன்றது. ஆனால் பாஜக எதிர்ப்பு அரசியல சொல்லுதுன்னு சார், கடந்த 3 தேர்தல்களை சந்தித்தாங்க. கடந்த தேர்தலில் கூட டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு செட் பண்ணாங்க. அதான் சங்கடமே. அதாவது காங்கிரஸுக்கு ஒரு பாடம் பூட்ட வேண்டும். ஏனென்றால் அது செஞ்சது மட்டும் கிடையாது, டப்பு 4ஆம் தேதி ஓடி போய் அங்கே போய் சேர்ந்தது மட்டும் கிடையாது. ராகுல் காந்தி 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி இங்கே வர்றாரு. மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஃபோன் கூட கிடையாது. அவருடைய பர்த்டேக்கு மட்டும் கூப்பிட்டு விஷ் பண்ணுறாரு போல தெரியுது. அதன் பிறகு வந்து இங்கே வர்றாரு, மகாபலிபுரம் வர்றாரு, அப்பவும் வந்து ஒரு கால் கூட கிடையாது. அப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரை அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, நீங்கள் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு. ஆனால் திமுக அப்படி கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதன் பிறகு மாணிக்கம் தாகூரை வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக கொண்டு வர்றாங்க, பிசிசி பிரசிடெண்ட்டாக கொண்டு வர்றாங்க. இது எல்லாம் வந்து திமுகவுக்கு ஏதோ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் திமுகவுக்கு தோன்றுறது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு இப்போ எம்பியாக இருக்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஏதோ பேசி கொண்டிருக்கிறார், இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சு கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு இப்போ ஏதாச்சும் காங்கிரஸ் நமக்கு செஞ்சது வச்சு செய்யணும். இதுதான். இதற்கு வந்து பாஜக கூட நேராக போய் சேர முடியாது. ஏனென்றால் 3 தேர்தலாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 3 தேர்தலாக வந்து பாஜக இது ஒரு எதிர்ப்பு அரசியல்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ என்ன செய்ய முடியும்? ஓரளவுக்கு வந்து பாஜக கூட இணக்கமாக இருந்தால் காங்கிரஸுக்கு ஏதாச்சும் நமக்கு இதை செய்ய முடியுமா? இப்போ டீலிமிட்டேஷன் பில்லில் வந்து நாம் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ கடைசியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 818 பேர் அங்கே வந்து உட்கார போகிறாங்க. ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து 818 பேர் வந்து உட்காந்தாங்க. இப்போவே முடிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் பேசினாங்கன்னா 60 வச்சு டிவைட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மணி நேரம் ஆகுன்னு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் கூட பேச முடியாத ஒரு அவலம் வந்து இந்த சபைக்கு வரப்போகுது. அதுதான் தேவையா என்று திமுக ஃபஸ்ட்டு யோசிக்க வேணும். இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது அது மக்களை ஏமாற்றும் வழியாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு இந்த ஆன்டி காங்கிரஸ் அந்த மனப்பான்மையிலிருந்து இவர்கள் வெளியே வரவில்லை என்றால் நிச்சயமாக அது திமுகவுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. இல்லை, கடந்த முறை டீலிமிட்டேஷன் பில்ல திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, இதெல்லாம் ஃபைன். பட் ஆனால் அந்த டைமே அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே கேட்டிருந்தாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேசிஸில் நடக்கக்கூடாது, மற்றபடி அது பர்சன்டேஜ் வைஸில் ரொம்ப ஃபேராக நடக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இப்பயும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. இல்லை, இது எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? பாருங்க, போன வாட்டி பில்லை எரிச்சாருங்க, இப்போ போய் சப்போர்ட் பண்ணுறாரு. இது இந்த நேரட்டிவ் தான் விஜய் தான் பேச போகிறாரு. விஜய் அதாவது ரொம்ப எளிதாக பேசக்கூடிய, இல்லையென்றால் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நீங்கள் பொய்யே சொல்லலாம், ஆனால் அந்த பொய் சேருது இல்லையா? இப்போ நரேந்திர மோடி விட யாராச்சும் அந்த அளவுக்கு வந்து உண்மைகளுக்கு புறம்பான விஷயங்களை பேசிட்டு மக்களிடம் கொண்டே சேர்த்த முடியுமா? பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தர் இருக்காரு. அப்போ இந்த இமேஜுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தான் கொடுத்துனாருங்க. இப்போ போய் அப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே பில்லு, அதே விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு 1000 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில், இல்லைனா ஒரு 1,00,000 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போகக்கூடாது. நீங்கள் என்னத்தை வச்சு சொல்ல போகிறீங்க? இல்லைங்க அப்படி கிடையாதுங்க, 50%ங்க, 818ங்க, 7.18%. இது விளக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. பிஜேபி எப்படி ஹிந்துத்துவா உள்ள கொண்டு வந்துச்சு? ஐயோ, அவன் பாருங்க எத்தனை குழந்தைய பெற்றுட்டு இருக்கான், நம்ம ஹிந்து கத்திரைமேக. இந்த ஒரே ஒரு விஷயந்தான். இது முழுக்க தவறான விஷயம். இது வந்து உண்மைக்கு புறமான விஷயம். டப்புனு கொண்டே மக்கள்கிட்ட சேர்த்திட்டாங்கல்ல. இப்போ நம்மளால் சேர்க்க முடியுதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து ஹிந்து பாப்புலேஷனை வந்து அதிகரித்து போகணும்னா இன்னொரு 1 பில்லியன் இயர்ஸ் ஆகுன்னு சொல்லுவது நம்ம வந்து யாருகிட்டையும் போய் எடுத்து சொல்ல முடியாத விஷயமா இருக்குது. ஏனென்றால் அது சயின்டிஃபிக்காக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது ஒரு விஷயத்தை வந்து டப்புன்னு அடிச்சுட்டு போய்விட்டா அதன் பிறகு அதற்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு பல நாட்கள் ஆகும். அதனால தான் இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் இருந்தாலும் கூட அதை வந்து திமுக எதிர்க்க வேண்டும் என்றது இதுதான் ஒரு காலத்தின் கட்டாயம், திமுகவினுடைய கட்டாயமாக மாறப்போகுது. ஓகே, பட் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா சார் உங்களால்? திமுகவை பொறுத்தவரை இது பில் வந்த பிறகு நாங்கள் டீலிமிட்டேஷன்லன்னு கிடையாது, பட் ஜென்ரலாகவே காங்கிரஸை எப்படியாச்சும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. பட் அதுக்காக பாஜகவோட கூட்டணி நேரடியாகவோ மறைமுகமாகவோ போகிறதுக்கான மூவ்ல ரெடியாக இருக்காங்களா?
இல்லை அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டிருந்தால், அதாவது திமுகவை வந்து வெறுக்க வைக்கின்ற விஷயங்களை வந்து மறுபடியும் பேசி கொண்டிருந்தால், செய்து கொண்டிருந்தால், நிச்சயமாக அவர்கள் திமுக வந்து என்ன மாதிரி கட்சின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2004 நமக்கு தெரியுது, 999 தெரியுது, 2009 தெரியுது. அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டு, யூபிஏக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷை வந்து வாங்கின பிறகு தான் அவர்கள் வந்து அதுக்கு வந்து இசைவு தெரிவிப்பார்கள். அதாவது அவர்களை விட, அதாவது என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை விட அதிகமாக அவர்கள் வாங்குவார்கள். கொடுப்பதை விட அதிகமாக வாங்கின பிறகு தான் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. இதுதான் திமுக என்ற ஒரு கட்சி. அதை அவங்க சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்காக என்று பேசுவார்கள். அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். பட் இப்படி இருந்தால் கூட திமுகவுக்கு தான் அது அதிகமாக பலம் சேர்க்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்காச்சும் ஒரு இடத்துல வந்து 100% வந்து வரத்தான் போகுது. அது 2029 தேர்தலுக்கு பிறகாக இருக்கலாம், இல்லை என்றால் அதுக்கு முன்னதாக இருக்கலாம். அது எப்படி வருது என்று நமக்கு சொல்ல முடியாது. இப்போ ராகுல் காந்திக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கேஸு, இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டு இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டால் அதில் காங்கிரஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. போகும் என்று எனக்கு ஒரு இது ஒரு ஹிண்ட் கூட இது மட்டும் வரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ ஒட்டுமொத்த இப்போ அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பிரச்சனை என்றாலோ, இல்லை என்றால் வேறு ஏதாச்சும், அதாவது எஸ்பியினுடைய தலைவர், அதே மாதிரி வேறு தலைவர்களுக்கு பிரச்சனை என்றாலோ திமுக அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசும் அதை பற்றி. ஏனென்றால் திமுகவினுடைய பார்வையில் வந்து ஒரு அகிலேஷ் யாதவ் வந்து டெஃபினட்டாக இவரை விட கொஞ்சம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார் என்று கருதுகின்ற ஒரு கட்சி. அதே மாதிரி டெரக் ஒப்ரையன், முகா மைத்ரா, இந்த மாதிரி நபர்களுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவார்கள். அதே விஷயத்தை வந்து ஒரு ராகுல் காந்திக்கு நடந்தாலோ காங்கிரஸ்காரர்களுக்கு நடந்தாலோ சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். அப்போ அதற்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து திமுக டெஃபினட்டாக பார்த்து கொண்டிருக்கும். அது ஏதாச்சும் ஒரு தருணத்தில் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாஜகவை சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை என்றால் அதுக்கு எதிராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது மிக தெளிவாக, ஆமாம் நீங்கள் ஏதோ போய் பேசுனீங்க, மாட்டிக்கிட்டீங்க, நாங்கள் இதுக்கு இது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய் கொண்டிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஓகே, ஸோ அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, கடந்து போகிறது ஒன்று. அண்ட் இந்தியா பிளாக்ல நாங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த பிரதமரை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க ஓட்டு கேட்பாங்க, இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது, இந்த விஷயம்லாம் இப்போவே எல்லாம் தொடங்கிடுச்சு சார். இல்லை 3 வருஷம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து இதுதானுங்க லோக்கல் பாடி எலெக்ஷனுங்க, உள்ளாட்சி தேர்தல் நடக்கட்டும். இப்போ வந்து தாவேகா சொதப்பில் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ சேட்டலைட் வச்சு பண்ணுறாங்க, ஏதோ என்ன வச்சு பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் மொத்தத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட் கன்ஃபியூஷன் அதில். அதே மாதிரி தான் நம்மளுடைய இது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்லையும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எப்படிங்க 10 மடங்கு அதிகமாகும்? ஒரு மேக்கப் மேன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு 2000-2500 ரூபா வந்துட்டு இருக்கு, இப்போ வந்து 16,000 ரூபா வருதுன்ட்டு. என்ன எங்கே டிஃப்ரென்ஸே கிடையாது. இது அனெக்டோட்டல் தான். ஆனால் அனெக்டோட்டல்னா எனக்கு இது மாதிரி ஒரு 20 பேர் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற நபர்களே சொல்கிறாங்களா ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. நல்ல வேளை எனக்கு அவ்வளோ அதிகமாக வரல. பட் இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லும்போது பார்க்கும்போது அது ஏன் இவ்வளோ சொதப்பல் வருது? அப்போது இது வந்து மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணுகின்ற விஷயம். இந்த மிடில் கிளாஸ் தான் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் நம்மளுடைய எல்லா இடத்துலையுமே வந்து குழந்தைகள் வந்து அப்பாவோட சொல்லி ஓட்டு போட வச்சாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மையாகத்தான் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளை வந்து பாதிக்கின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா பேசிக்கொண்டிருப்பார், என்னங்க இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு, பில் வந்திருக்கு, என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு அவருடைய மனதிலே ஒரு என்ன பார்த்து இந்த அரசாங்கம் இவ்வளோ சொதப்புதேன்ட்டு. உதயநிதியோட அரெஸ்ட்டு இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு அரெஸ்ட் நடந்ததுன்னா காலங்காத்தால் 5 மணிக்கு 4 மணிக்கு தூக்கிட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து போயிருக்கலாம். அது ஏன் நடக்கலை? ஏன்னா டிசிஷன் எடுத்தது லேட்டு. டிசிஷன் எப்போ எடுத்தீங்க? 1 மணிக்கோ 2 மணிக்கோ எடுத்தீங்க. இதுதான் நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவாக பார்த்த விஷயம். இவ்வளோதான். அப்போது தாராளமாக சொல்லியிருக்கலாமே, ஒரு போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கலாமே, இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, பண்ணால் இவ்வளோ பிரச்சனையாகும், நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு ஒரு போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கம்யூனிகேஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு வந்து அவர்கள் எல்லாரும் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுறாங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் சிஎம்மும் மிஸ்ஸிங் ஆகிடுறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு உள்ளாட்சி தேர்தல்லாம் இப்போ வந்து ஒரு தலையாய விஷயமா இருக்கும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 40% இடத்த வந்து திமுக பிடிச்சி விட்டால் அப்புறம் வந்து பாக்கி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஐயோ இனி இப்போ பிரச்சனை ஆயிடுச்சேப்பா, இனி இப்போ இவங்க காங்கிரஸ் உட்பட இருக்கின்ற கட்சிகள் வந்து இனி இப்போ இவங்க கூட இருந்தால் நமக்கு வந்து லோக்சபாவில் ஏதாச்சும் நல்லா இருக்குமா இல்லையா என்ற அந்த விஷயத்தை வந்து யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது.
அதை தாண்டி வந்து திமுகவினுடைய எம்பிஸ் பலரும் வந்து ஸ்ட்ராங் ஃபேஸாக தான் இருக்கிறாங்க. அது வடக்கு சென்னை எடுத்தாலும் சரி, சென்ட்ரல் மெட்ராஸ் எடுத்தாலும் சரி, இவர்களெல்லாம் தயாநிதி மாறன் போது 4 முறை வந்து இப்போ வந்து எம்பியாக இருந்திருக்கிறவர். அதே மாதிரி ஒவ்வொரு நபரும் எடுத்து பாருங்க, டிஆர் பாலு எடுத்து பாருங்க, ஆர் ஆசா எடுத்து பாருங்க, இவர்கள் எல்லாம் வந்து அவருடைய அந்த கான்ஸ்டன்சியை வந்து தக்க வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கின்ற இந்த வரையறையில் இருந்ததுன்னா கனிமொழி இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள். அப்போ தாராளமாக திமுகவுக்கு ஒரு தேமுதிக இல்லை என்றால் அதோட சிறிய கட்சிகளை கூட்டிட்டு இந்த தேர்தல் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்றால் திமுகவுக்கு வந்து ஒரு பேஸ் இப்போ வந்து டெல்லியில் இருக்கிறது. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் கொடுக்கலாம் என்று கூட அவர்கள் நிலை எடுக்கலாம். இல்லை என்றால் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான எப்படி பிஆர்எஸ் செஞ்சதோ, தெலுங்கானா இருக்கின்ற பிஆர்எஸ் வந்து போன தேர்தலில் செய்ய பார்த்தது அவர்கள் வந்து தோல்வியுற்றார்கள். ஆனால் திமுக அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இருக்கிறது. அப்போ ஒரு பிஎம் ஃபேஸுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்தவரை அந்த பிஎம் ஃபேஸ் என்பது இப்போ மோடியினுடைய இந்த இமேஜ் வந்து அப்படியே இறங்கின இந்த காலத்தில் வந்து பிஎம் ஃபேஸ் கிடையாது. நம்ம இஷ்யூ பேஸ்டாக வந்து ஒரு கட்சிக்கு இல்லை என்றால் ஒரு தலைவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த இடத்துல இருந்து மக்கள் யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் பட் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக கூட சட்டமன்றத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது டீலிமிட்டேஷனில் சத்தன் ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம், ஏன் சவுத்துல இருந்து ஒரு பிஎம் போகக்கூடாது, அது ஏன் தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுல்ல சார், யார் அவர் சொல்றாருன்ட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க சொன்னீங்க பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது அந்த ஒரு கம்யூனிகேஷன் லேக் இருக்கு, சொல்லிட்டு மிஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒன் வே கம்யூனிகேஷனா மட்டும்தான் இருக்கா? பியூரோக்ராட்ஸ் எல்லாம் திரும்பி அவங்களுடைய பாயிண்ட்ஸை சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க கிடைக்கலையா அந்த கவர்மெண்ட்ல? இல்லை, ஏற்கனவே வந்து தேவகவுடா அதே மாதிரி நரசிம்மராவ் எல்லாம் வந்து சவுத்தில் இருக்கிறவங்க தான். அது ஆதவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அவருக்கு. எல்லாம் சவுத்துல இருந்து வந்த பிரதமராக தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் மூப்பனார் கூட ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் வந்து பல காரணங்களுக்காக திமுகவினுடைய பிரச்சனைகள்னால அவர்களால் வந்து அந்த சமயத்தில் ஆக முடியவில்லை. இதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. வாய்ப்புகள் இருந்தது. அப்போ கூட நம்பர்ஸ் கிடையாது. 130 ஏதோ தான் சவுத் எல்லாமே சேர்த்திங்கன்னா 130 தான் வரும். அப்படி இருந்து கூட 543 பேர் இருக்கின்ற ஹவுஸில் வந்து இங்கிருந்து 2 பிரதமர்கள் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இங்கிருந்து பிரதமர்களே உருவாகவில்லை என்ற சவுத்துலேருந்து வர்ற ஒரு தருணம் என்றெல்லாம் சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கவே முடியலையே. ஒரு டிசிஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அபேஸ் ஆயிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? யூ கேனாட் ரன் எ ஸ்டேட் லைக் திஸ் அட் ஆல். அப்படின்னா நீங்கள் அங்கே கொண்டே உட்கார வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். விஜயனோட கேஸ் தான் நான் சொல்கிறேன். அப்போ சவுத்தில் இருந்து இன்னொரு பிஎம்க்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த வாய்ப்பு வந்து டெஃபினட்டாக இந்த பிஜேபி வந்து மறுபடியும் மோதியை நிறுத்தினா இட் வில் பி மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி. அப்படி தான் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் வரும் என்று நான் கருதுகிறேன். இதில் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்தால் அகிலேஷ் யாதவ் தனியாக நின்றுவிட்டால், ஆர்ஜேடி தனியாக நின்று, என்சிபி தனியாக நின்று, இந்த மாதிரி கட்சிகள்லாம் தனித்தனியாக நின்று, இல்லை என்றால் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக நின்று விட்டால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எஸ்பியினுடைய தலைவர் தான் அதில் வந்து நிச்சயமாக பிஎம் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு தான் 80 சீட் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாகவே பாண்டிச்சேரி உட்பட இருக்குன்னு 40 சீட் தான் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு விஷயம் என்பது இன்னொரு 3 வருஷ காலம் இருக்கிறது நமக்கு. அப்போது அதில் அவ்வளோ கடந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதவுக்கு வந்து காக்கா பிடிக்க வேணும், அவர் பேசிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியலில் இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்ட்டு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேரத்துக்கு நன்றி.